என்னடா இது வாயிலேருந்து பஞ்சு எடுத்து பஞ்சில் ரத்தம்னு பார்க்குறீங்களா? லட்டுஜி வேற கண்ணு கலங்குறாங்க, டேப்லெட்ஸ் வேற இவ்வளோ இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் லட்டுஜி தான். 1 மந்த்க்கு முன்னாடியே கடலக்கொட்டை பர்ஃபி செஞ்சு தரேன்னு யூடியூப்பை பார்த்து குக் பண்ணாங்க. அந்த பர்ஃபி சாப்பிட்டேன், அவ்வளோதான். அன்னிலேருந்து என் பல்லில் வலி. சரி, ஸ்வெல்லிங் ஒரு டைம் ஆகும், ஒரு டைம் கம்மி ஆகிடும்னு நான் இருப்பேன். நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. ஒரு 2 டேஸாக அப்படியே வலி இருந்தது. நம்மளால் முடியாதுன்னு டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர் என்ன சொன்னாங்க, பல்லே எடுக்கிற மாதிரி ஆயிருக்குன்னு. அந்த பர்ஃபி அவ்வளோ ஒர்க் பண்ணிருச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் லட்டுஜி கிட்ட சொன்னேன், என்ன இருந்தாலும் அந்த பர்ஃபியை நீங்கள் குக்கே பண்ணக்கூடாதுன்னு. என் தலையில் அடித்து ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு அந்த ஹாஸ்பிட்டல்லே நின்று ப்ராமிஸ் வாங்கிட்டேன். டாக்டர் சொன்னாங்க 2 டேஸ் நீங்கள் ஹாட்டாக எதுவுமே குடிக்கக்கூடாது, கோல்டாக தான் குடிக்கணும். இதெல்லாம் நடக்கிற மாதிரியா இருக்குது. டீ காஃபி ஏதாவது குடித்தா ஹாட்டாக தானே குடிக்கணும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மைக்கோ ஊசி போட்டால் இந்த சைடு வந்து ஃபீலிங்கே இல்லை. காய்ஸ், பேசுகிறேன், பேச்சுக்கு வாயிலேருந்து நான் வாயில் பேசுகிற மாதிரியே தெரியல. இப்போ கூட வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன், என்னோடய வாய்ஸே ஒரு மாதிரியாக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகே? நான் தான் பேசுகிறேன், வேறு யாரோ பேசுகிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ அவ்வளோதான், டேப்லெட் சாப்பிட்டாச்சு. நான் போய் படுக்க போகிறேன். இன்னொரு நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். பாய் எவ்ரிவன்.